friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஓணம் ஸ்பெஷல் பாலடை பிரதமன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து அடை பாயசம் பண்றப்போ வெல்லமும் தேங்காய் பாலும் யூஸ் பண்ணிருப்போம். இந்த ரெசிபிக்கு நமக்கு வந்து சர்க்கரையும் பசும்பாலும் வேணும். இந்த அடை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும். ரெண்டுமே வந்து சேம் தான். ஆனா அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த அடை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். இதுல வந்து நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் எடுத்துர்க்கேன். இந்த அடையை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊற வைக்கணும். 1/2 கப் அடை, இது வந்து 100 கிராம். இதை வந்து ஒரு வாட்டி தண்ணியில் அலசிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து நல்ல சுடு தண்ணி இருக்கும்ல, அதை சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்கணும். அப்படி இந்த ஓரமாக வச்சிடலாம், இருக்கட்டும். அடையை ஊற வச்சுருக்கோம். ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து பாலையும் சர்க்கரையும் சேர்த்து ரொம்ப நேரமாக அதை காய்ச்சிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அப்படி குறைய வைக்கும்போது இந்த பாலும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கேரமலைஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு கேரமலைஸ்டு டேஸ்ட்டும் ஒரு கலரும் வரும். இப்படி பண்ணும்போது நிறைய டைம் எடுக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ டைம் இருக்கிறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனியாக கேரமல் தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறதுனாலையும் வந்து நமக்கு அந்த கலரும் வரும், அந்த கேரமல் ஃப்ளேவரும் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 50 கிராம். இதை வந்து ஒரு அகலமான பேனில் மாற்றிக்கோங்க. நம்ம எந்த பேனில் பண்ண போகிறோமோ அதில் மாற்றிட்டு இந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் கரைஞ்சி அப்படி லேசாக ஒரு கோல்டன் கலரில் வரணும். இதை வந்து நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு தேன் கலரோட கொஞ்சம் டார்க்காக வரணும். கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிடுச்சுன்னா அந்த கசப்பு தன்மை வரும். அதனால் நம்ம கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு கலந்து விடுறப்போ பாருங்கள் இந்த மாதிரி சூப்பரான அழகான ஒரு கலர் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், ஏன்னா தண்ணி சேர்த்ததுமே கெட்டியாகும். அதுக்கப்புறமா எல்லாம் கரைஞ்சி வரும். நான் வந்து 1/2 கப்பை விட குறைவாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அது அப்படியே கரைஞ்சி எல்லாமே சேர்ந்து வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஏன்னா கேரமல் ரொம்ப சூடாக இருக்கும்போது பாலை சேர்க்கும்போது பால் வந்து சில நேரம் திரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அப்படி தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம சேர்க்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 5 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். இது வந்து 1.25 லிட்டர் பால். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம கலந்து விடுறப்போ பாருங்கள் அந்த கலர் வந்து நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். இப்போ இது கூடவே இனிப்புக்காக நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துடலாம். நான் வந்து 125 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம வந்து 1/4 கப் சர்க்கரை, 50 கிராம் சர்க்கரை ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணுறதுக்கு சேர்த்தோம். அடுத்தது வந்து 125 கிராம். இது வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா. இல்லை நம்மளோட இனிப்புக்கு ஏற்றவர் நம்ம சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு பால் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் கொஞ்சம் குறைஞ்சி வரணும். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நல்லா க்ரீமியாக இருக்கும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதே நேரம் அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த இதையும் வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். கரெக்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா க்ரீமியாக வரும். நம்ம எப்போல்லாம் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த ஓரத்தையும் வந்து ஸ்க்ரேப் பண்ணி உள்ளே விட்டுறணும். நான் வந்து ஒரு 15 நிமிஷம் போல் அப்படி பாலை குறைய வச்சுட்டே இருந்தேன். நம்மளோட அடையும் வந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து அடையை உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டு இந்த அடை வந்து இந்த பாலோட ஒரு 15 நிமிஷம் போல் வேகணும். 15லேருந்து ஒரு 18 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே இது எல்லாமே சேர்ந்து வெந்து வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது அந்த பாலையும் சர்க்கரையும் சேர்த்து ரொம்ப நேரம் அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு அந்த கேரமல் ஃப்ளேவர் வரும். இப்போ பால் பார்த்தோம் அப்படின்னா தண்ணியாலாம் இல்லை, நல்லா க்ரீமியாக வந்துட்டுருக்கு. அடையும் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும். இப்போ ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது அடையும் பாலும் வந்து கிட்டத்தட்ட சமமான அளவில் இருக்குது. ரொம்ப பாலாக இல்லை, கொஞ்சம் க்ரீமியாக அடையும் பாலும் வந்து கிட்டத்தட்ட அதே லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது கரெக்டாக இருக்கும். அடையை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா கூட கொஞ்சம் தான் நம்ம வேக வச்சுக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு. இது வந்து ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஈஸியான பாலடை பிரதமன் வந்து ரெடி ஆகிரும். இதில் வந்து ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து நட்ஸ் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இது வேண்டாம்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம. அவ்வளோதான். இது அப்படியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். பால் அடை அப்படின்னு நமக்கு வந்து மோஸ்ட்லி சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்க கிடைக்கும். ரெகுலராக இருக்கும்ல அடை, அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன பீசஸாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாலட பிரதமன் ரெடியாக இருக்குது. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஓணம் நல்வாழ்த்துக்கள். ஆமாம், வாங்க பாலடை சாப்பிட்றதுக்கு வெந்திருக்காங்க. சாப்பிட்டு பார்க்குறியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அதை சொல்லுடா. டேஸ்ட்டில் வாயடைச்சு போயிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும். தரேன். பாய் சொல்லிடுங்க.